நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 2. குருதி சாயல். புலர்காலையில் காலடி சாலையின் ஓரமாக கட்டப்பட்டிருந்த வழி விடுதி ஒன்றிலிருந்து பாண்டவர்களும் திரௌபதியும் கிளம்பினார்கள். முந்தைய நாள் இரவு செறிந்த போதுதான் அங்கே வந்து சேர்ந்திருந்தனர். அது அரசமரத்தின் அடியில் கட்டப்பட்டிருந்த சிறிய மரப்பட்டை கூரையிடப்பட்ட மண் கட்டடம். வழி அருகே அது விதர்ப்ப அரசன் அமைத்த விடுதி என்பதை சுட்டும் அறிவிப்பு பலகை அரச முத்திரையுடன் அமைந்திருந்தது. செம்மொழியிலும் விதர்ப்பத்தின் கிளை மொழியிலும் எழுதப்பட்டிருந்த அறிவிப்புக்கு கீழே மொழியறியா வணிகர்களுக்காக குறிவடிவிலும் அச்செய்தி அமைந்திருந்தது. அது ஆளில்லா விடுதி. உயரமற்ற சோர்ந்த மரங்களும் முட்புதர்களும் மண்டிய காட்டை வகுந்து சென்ற வண்டி பாதையில் ஒரு பொழுதுக்குள் அணையும்படி அரசன் அமைத்த பெருவிடுதிகள் இருந்தன. அங்கே 100 பேர் வரை படுக்கும்படி பெரிய கொட்டகைகளும் காளைகளையும் குதிரைகளையும் இளைப்பாற்றி நீர் காட்டும் தொட்டிகளும் அவற்றை கட்ட நிழல் பந்தலும் அமைக்கப்பட்டிருந்தன. சில விடுதிகளில் 10 அடுமனையாளர்கள் வரை இருந்தனர். எப்போதும் உணவு புகை கூரை மேல் எழுந்து விடுதியின் கொடி என நின்றிருந்தது. பறவைகள் கூடணைந்த மரம் போல அவ்விடுதிகள் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. பிரிந்து விலகிய சிறிய கிளைப்பாதைகளில்தான் பேணுனர் இல்லாமல் விடுதிகள் மட்டுமே அமைந்திருந்தன. அப்பாதைகளில் பல நாட்களுக்கு ஒரு முறையே எவரேனும் சென்றனர். பாண்டவர்கள் பெரும்பாலும் பெருஞ்சாலைகளை தவிர்த்து கிளைப்பாதைகளிலேயே நடந்தார்கள். தொலைவிலேயே உயர்மரம் ஏறி நோக்கி பெருஞ்சாலையில் எவருமில்லை என்பதை பீமன் உறுதி செய்த பின்னரே அவற்றில் நடக்க தலைப்பட்டனர். கிளைச்சாலைகளிலும் காலடிகளை தேர்ந்து வழிச்செலவினர் இருக்கிறார்களா என்பதை பீமன் அறிந்தான். எவரையும் சந்திப்பதை அவர்கள் தவிர்த்தனர். அவர்களை சொல்லினூடாக அறிந்தவர்களே ஆரியவர்த்தமெங்கும் இருந்தனர். அனைவரிடமிருந்தும் விலகிவிட வேண்டும் என்று தருமன் ஆணையிட்டிருந்தார். நானிலம் போற்றும் புகழ் என்று சூதர் சொல்லலாம். தெய்வங்களின் புகழை விடவும் பெரியது இப்புவி. நாம் எவரென்றே அறியாத மானுடர் வாழும் நிலங்களை அடைவோம். எளியவர்களாக அங்கிருப்போம். அது மீண்டும் ஒரு பிறப்பு என்றே நமக்கு அறிவை அளிப்பதாகட்டும். இமயமலை சாரலில் இருந்து அவர்கள் கிளம்பி 6 மாதங்கள் கடந்துவிட்டிருந்தன. மலையில் இருந்து திரிகர்த்த நாட்டின் நிகர் நிலத்துக்கு இறங்கினர். திரிகர்த்த நாட்டின் பெரும் பகுதி கால்தொடா காடுகளாகவே இருந்தமையால் அவர்கள் விழிமுன் நிற்காமல் அதை கடந்து உத்தர குரு நாட்டுக்குள் வர முடிந்தது. அங்கே விரிந்த மேய்ச்சல் நிலங்களில் கன்றுகள் பகலெல்லாம் கழுத்து மணி ஒலிக்க மேய்ந்தன. ஆயர்களின் குழலோசை காட்டின் சீவிடிகளின் ஒலியுடன் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தது. மணியோசைகள் பெருகி ஒழுகத் தொடங்குகையில் கன்றுகள் குடி திரும்புகின்றன என்று உணர்ந்து அதன் பின்னர் நடக்கத் தொடங்கினர். இருளுக்குள் சிற்றூர்களை கடந்து சென்றனர். பீமன் மட்டும் கரிய கம்பளி ஆடையால் உடலை மூடி மர உரியை தலையில் சுற்றி கட்டி ஊர்களுக்குள் நுழைந்து சுடலை சிவநெறியன் மானுட முகம் நோக்கா நோன்புள்ளவன். என்னுடன் வந்த 5 ஊரெல்லைக்கு வெளியே நின்றுள்ளனர். கொடையளித்து எங்கள் வாழ்த்துக்களை பெறுக. இவ்வூரை சூழ்ந்த கலி அகல்க. களஞ்சியங்களும் கருவயிறுகளும் கன்றுகளும் பொலிக. சிவமேயாம், ஆம் சிவமேயாம் என்று கூவினான். அவன் 2வது சுற்று வரும்போது வீடுகளுக்கு முன்னால் அரிசியும் பருப்பும் வெல்லமும் வைக்கப்பட்டிருந்தன. அவன் அவற்றை தன் மூங்கில் கூடையில் கொட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான். இரவில் காட்டுக்குள் அனல் மூட்டி அவற்றை சமைத்து உண்டு சுனை நீர் அருந்தினர். பகல் முழுவதும் சோலை புதர்களுக்குள் ஓய்வெடுத்தனர். இரவு விலங்குகள் அனைத்தையும் விழியோடு விழி நோக்க பழகினர். பகலொலி விழி கூசலாயிற்று. அயோத்தியை அடைந்த போது அவர்களின் தோற்றமும் கடுநோன்பு கொள்ளும் சிவநெறியர்களைப் போலவே ஆகிவிட்டிருந்தது. சிவநெறியர்களுடன் சேர்வது பின்னர் எளிதாயிற்று. எவரென்று எவரையும் உசாவாது தானென்றே ஆகி தன்னை கொண்டு செல்லும் தகைமை கொண்டிருந்த சிவநெறியர்களுடன் எவராலும் நோக்கப்படாமல் செல்ல அவர்களால் இயன்றது. கங்கை கரையோரமாகவே காசியை அடைந்தனர். கங்கை கரை காடுகளில் சிவநெறியினரின் சிறு குடில்களில் தங்கி மேலும் சென்றனர். கங்கையை கடந்து சேதி நாட்டை அடைந்த போது மற்றொரு உரு கொண்டனர். சடை கொண்ட குழலும் தாடியும் கொண்டு மர உரியாடை அணிந்து கோலும் வில்லும் தோல் பையும் கொண்டு நடக்கும் அவர்களை எவரும் அறிந்திருக்கவில்லை.
மேகலகிரி அருகே மலைப்பாதையை கடந்து விந்திய மலைச்சாரலை அடைந்த போது மீண்டும் மானுடரில்லா காட்டுக்குள் நுழைந்தனர். விந்திய மலையின் பன்னிரு மடிப்புகளை ஏறி இறங்கி மீண்டும் ஏறி கடந்து குண்டினபுரிக்கு செல்லும் வணிக பாதையில் ஒரு மானுடரை கூட முகம் கொள்ளாமல் அவர்களால் செல்ல முடிந்தது. கோடைக்காலம் ஆதலால் விந்திய மலைகளின் காடுகள் கிளை சோர்ந்து இலையுதிர்த்து நின்றன. காற்றில் புழுதி நிறைந்திருந்தது. குரங்குகளின் ஒலியை கொண்டே நீரூற்றுகள் இருக்கும் இடத்தை ஒய்த்தறிய முடிந்தது. கனிகளும் கிழங்குகளும் அரிதாகவே கிடைத்தன. எதிர்ப்படும் விலங்குகளெல்லாம் விலாவெலும்பு தெரிய மெலிந்து பழுத்த கண்களும் உலர்ந்த வாயுமாக பெருஞ்சீற்றம் கொண்டிருந்தன. பன்றிகள் கிளறியிட்ட மண்ணை முயல்கள் மேலும் கிளறி கொண்டிருந்தன. யானைகளின் விலாவெலும்புகளை அப்போதுதான் தருமன் பார்த்தார். நீரின்றி அமையாது அறம் என்று தனக்குள் என முணுமுணுத்து கொண்டார். விடுதியின் முகப்பில் சுவரில் எழுதப்பட்டிருந்த சொற்களை கொண்டு தாழ்கோள் இருக்கும் கூரை மடிப்பை அறிந்து அதை எடுத்து பீமன் கதவை திறந்தான். நெடு நாட்களாக பூட்டி கிடந்தமையால் உள்ளிருந்த காற்று இறந்து மட்கி கொண்டிருந்தது. பின்கதவையும் சாளரங்களையும் திறந்தபோது புது காற்று உள்ளே வர குடில் நீள் மூச்சுவிட்டு உயிர் படைந்தது. அருகே கிணறு இருப்பதைக் கண்ட பீமன் வெளியே சென்று அதற்குள் எட்டி பார்த்தான். ரிப் ரிப் என ஒலி கேட்க மரங்களில் குரங்குகள் அமர்ந்திருப்பதை கண்டான். அன்னை குரங்கு அவன் கண்களை கண்டதும் நல்ல நீர்தான் என்றது. ஆம் என்றான் பீமன். நீ எங்களவனா என்றாள் அன்னை. ஆம் அன்னையே என்றான் பீமன். அப்பால் நின்றிருந்த ஈச்சை மரத்திலிருந்து ஓலை வெட்டி இறுக்கி பின்னி தோண்டி செய்தான். ஈச்சை நாராலான கயிற்றில் அதை கட்டி இறக்கி நீரை அள்ளினான். குரங்குகள் குட்டிகளுடன் அவன் அருகே வந்து குழுமின. நான் நான் நீர் அருந்துவேன் என்றபடி ஒரு குட்டி பிசிறி நின்ற தலையுடன் பாய்ந்து வர இன்னொன்று அதன் வாலை பற்றி இழுத்தது. அதனிடம் அப்பால் போ என்றது தாட்டான் குரங்கு. நீ எப்படி இப்படி பெரியவனாக ஆனாய் என்று பீமனிடம் கேட்டது. பீமன் புன்னகையுடன் நீரை அதற்கு ஊற்ற அது குழந்தைகளுக்கு கொடு என்றது. பீமன் இலை தொன்னைகள் செய்து அதில் நீர் ஊற்றி வைத்தான். குட்டிகள் முட்டி மோதி அதை அருந்தின. அன்னையரும் அருகே வந்து நீர் அருந்த தொடங்கின. அப்பால் இலந்தை மரத்தடியில் அமர்ந்திருந்த ஐவரும் அதை நோக்கி கொண்டிருந்தார்கள். பீமன் நீரை தொன்னையில் கொண்டு சென்று தருமனுக்கு அளித்தான். பெருங்குரங்கு இன்னமும் அருந்தவில்லை என்றார் தருமன். குடி அருந்திய பின்னரே அது அருந்தும் என்றான் பீமன். அவன் அருந்தட்டும். இக்காட்டின் அரசன் அவன். அவன் மண்ணுக்கு நாம் விருந்தினர். முறைமைகள் மீறப்பட வேண்டியதில்லை என்றார் தருமன். தாட்டான் குரங்கும் நீர் அருந்திய பின்னரே தருமன் நீரை கையில் வாங்கினார். மும்முறை நீர் தொட்டு சொட்டி முந்தையோரே உங்களுக்கு என்ற பின் அருந்தினார். ஒரு மிடறு குடித்த பின் திரௌபதிக்கு கொடுத்தார். அவள் அதை வாங்கி ஆவலுடன் குடிக்கத் தொடங்கினாள். பாண்டவர்கள் நால்வரும் நீர் அருந்திய பின்னர் பீமன் நீரை அள்ளி நேரடியாகவே வாய்க்குள் விட்டு கொண்டான். கடக்கடக் என்னும் ஒலியை குரங்குகள் ஆவலுடன் நோக்கின. இன்னொரு முறை காட்டுங்கள் என குட்டி ஒன்று ஆர்வத்துடன் அருகே வந்து கோரியது. பீமன் அதன் மேல் நீரை சொட்டி புன்னகை செய்தான். நீரை அள்ளி தெளித்ததும் குடில் புத்துணர்ச்சி கொண்டது. பின்னறைக்குள் உரிகளில் அரிசியும் பருப்பும் உப்பும் உலர் காய்களும் இருந்தன. கலங்களை எடுத்து வைத்து நீர் கொண்டு வந்து ஊற்றினான் பீமன். மூங்கில் பெட்டிகளில் மர உரிகளும் ஈச்சை பாய்களும் இருந்தன. அவற்றை கொண்டு வந்து விரித்ததும் தருமன் அமர்ந்தார். நகுலனும் சகதேவனும் மல்லாந்து படுக்க வாயில் அருகே சுவர் சாய்ந்து அமர்ந்த அர்ஜுனன் மடியில் வில்லை வைத்து கொண்டான். வெளியே ஓசை எழுந்தது. பீமன் அங்கே 4 யானைகள் வந்து நின்றிருப்பதை கண்டான். நீர் போதுமான அளவுக்கு உள்ளதா மந்தா என்றார் தருமன். அருந்துவதற்கு போதும் என்றான் பீமன். அருந்தும் நீரில் குளிக்கலாகாது என்று சொன்ன பின் தருமன் விழிகளை மூடிக்கொண்டார். திரௌபதி உரைக்கல்லை உரசி அனல் எழுப்பி அடுப்பை பற்ற வைத்தாள். பானையில் நீர் ஊற்றி உலையிட்டாள். அடுமனை புகை அதை இல்லமென்றே ஆக்கும் விந்தையை பீமன் எண்ணிக்கொண்டான். நெடுநாட்களாக அவர்கள் அங்கே தங்கியிருப்பதைப் போல உள மயக்கெழுந்தது. வெளியே சென்று நிலத்திலிருந்த பள்ளமான பகுதியை தெரிந்து அங்கே குழி ஒன்றை எடுத்தான். அதன் மேல் இலைகளையும் பாளைகளையும் நெருக்கமாக பரப்பி அது அழுந்தி படியும் பொருட்டு கற்களை பரப்பி மண்ணிட்டு மூடிய பின் அதன் மேல் கிணற்று நீரை அள்ளி நிறைத்தான்.
யானைகள் துதிக்கையால் நீரை அள்ளி வாய்க்குள் சீறல் ஒலியுடன் செலுத்தி நீள் மூச்சு விட்டு அருந்தின. நீர்ச்சுவையில் அவற்றின் காதுகள் நிலைத்து நிலைத்து வீசின. அடுமனையிலிருந்து திரௌபதி எட்டி பார்த்து, "உணவு இளையவரே" என்று சொல்லும் வரை அவன் நீர் இறைத்து கொண்டிருந்தான். பாண்டவர்கள் உள்ளே உணவுண்டு கொண்டிருந்தனர். அவனுக்கு அடுமனையிலேயே தனியாக இலைகளை பரப்பி உணவை குவித்திருந்தாள். அவன் அமர்ந்ததுமே குரங்குகள் வந்து சூழ்ந்து கொண்டன. குழந்தைகளுக்கு மட்டும் போதும் என்று தாட்டான் ஆணையிட்டது. குட்டிகள் வந்து பீமனை சூழ்ந்து அமர்ந்து சோற்றில் கை வைக்க முயன்று வெப்பத்தை உணர்ந்து முகம் சுளித்தன. ஒன்று சினத்துடன் பீமனின் காலை கடித்தது. ஒரு பெண் குட்டி பீமனின் மடியில் ஏறி சாதுவாக அமர்ந்து கொண்டிருந்தது. அதன் காதுகள் மலர் இதழ்கள் போல ஒளி ஊடுருவும்படி சிவப்பாக இருந்தன. மென்மயிர் உடலும் மலர் புள்ளி போலவே தோன்றியது. முதல் பிடி சோற்றை அள்ளி உள்ளங்கையில் வைத்து ஊதி ஆற்றிய பின் அதன் வாயில் ஊட்டினான் பீமன். அது வாய்க்குள் இருந்து சோற்றை திரும்ப எடுத்து உற்றி நோக்கி ஆராய்ந்த பின் அன்னையிடம் சுவை என்றது. அன்னை பற்களை காட்டி உன் என்றது. தந்தையே தந்தையே என்று அழைத்த குட்டி குரங்கு ஒன்று அவன் தாடையை பிடித்து திருப்பி, நான் மரங்களில் ஏறும்போது என்றது. இன்னொரு குட்டி, இவன் கீழே விழுந்தான் என்றது. போடா என்று முதல் குட்டி அவனை கடிக்கப் போக இருவரும் வாலை விடைத்தபடி பாய்ந்து குடிலின் கூரை மேல் தோற்றி ஏறிக்கொண்டார்கள். நீங்கள் குறைவாகவே உண்கிறீர்கள் இளையவரே என்றாள் திரௌபதி. எனக்கு இது போதும். நான் நாளை ஏதேனும் உணவை உண்டு நிகர் செய்கிறேன். சுற்றத்துடன் உண்ட நாள் அமைந்த நெடுங்காலமாகிறது என்றான் பீமன். திரௌபதி சிரித்து, அன்னையருக்கும் பசி இருக்கிறது, நீங்கள் வற்புறுத்த வேண்டுமென விழைகிறார்கள் என்றாள். பீமன் நகைத்து, பெரும் பசி கொண்டவன் தாட்டான்தான், தனக்கு பசியையே தெரியாது என்று நடிக்கிறான் என்றான். இருட்டு வந்து சூழ்ந்து கொண்டது. காட்டின் சீவிடு ஒலி செவிகளை நிறைத்தது. குரங்குகள் அவர்களின் குடிலை சுற்றியே அமர்ந்து கொண்டன. பீமன் திண்ணையிலேயே வெறும் தரையில் படுத்து துயில் கொண்டான். அவன் அருகே இரு குட்டி குரங்குகள் படுத்தன. நான் நான் என்று 4-5 குட்டிகள் அதற்காக சண்டையிட்டன. சரி எல்லாரும் என்றான் பீமன். அவன் மார்பின் மேல் அந்த பெண் குட்டி குப்புறப்படுத்து கொண்டது. அதை கண்டு மேலும் 2 குரங்குகள் அதன் அருகே தொற்றி ஏற அது பெருஞ்சினத்துடன் எழுந்து பற்களை காட்டி சீறியது. ஏறியவை இறங்கிக் கொண்டன. நகுலன் நகைத்து, எல்லா குடிகளிலும் தேவயானிகள் பிறக்கிறார்கள் என்றான். அப்பால் அதை நோக்கி கொண்டிருந்த தருமன், நம் மைந்தர் நலமுடன் இருக்கிறார்களா நகுலா? ஆம் மூத்தவரே, திரிகர்த்த நாட்டில்தான் இறுதியாக செய்தி வந்தது என்றான். சகதேவன், அபிமன்யு வில்லுடன் வங்கம் கடந்து சென்றிருக்கிறான். உடன் சதாநீகனும் சுதசோமனும் சென்றிருக்கிறார்கள். பிரதிவிந்தியன் நூல் நவில்வதற்காக துரோணரின் குருநிலையில் இருக்கிறான். ஸ்ருதகீர்த்தியும் ஸ்ருதகர்மனும் அவனுடன் உள்ளனர். தருமன் பெருமூச்சு விட்டபடி நலம் திகழ்க என வாழ்த்தினார். அவர்கள் துயிலத் தொடங்கினர். இருளுக்குள் தருமனின் நேள் மூச்சு ஒலித்தது. பின்னர் நகுலனும் சகதேவனும் நேள் மூச்செறிந்தனர். இருளுக்குள் மூச்செறிந்து மார்பில் கிடந்து துயில் கொண்டிருந்த பைதலை மெல்ல அணைத்தபடி ஒரு கழித்த பீமன் மீண்டும் அவர்களின் நேள் மூச்சுகளை கேட்டான். அவர்கள் மூச்செறிந்தபடி புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார்கள். பீமன் அர்ஜுனனின் பெருமூச்சு கேட்கிறதா என்று செவி கூர்ந்தான். நெடுநேரம். அர்ஜுனன் இருளுக்குள் மறைந்து விட்டவன் போல் இருந்தான். அவன் எங்கிருக்கிறான்? உடல் உதிர்த்து எழுந்து சென்று விட்டிருக்கிறானா? பின்னர் அவன் அர்ஜுனனின் நேள் மூச்சை கேட்டான். அது அவனை எளிதாக்கியது. பிரிதொரு நேள் மூச்சுடன் அவன் புரண்டு படுத்தான். துயிலுக்குள் ஆழ்ந்து செல்லும் போதுதான் திரௌபதியின் நேள் மூச்சை கேட்கவே இல்லை என நினைவு கூர்ந்தான். வெயில் வெண்ணொளி கொண்டு மண்ணை எரிக்க தொடங்குவதற்கு முன்பே பாதி தொலைவை கடந்து விடலாம் என்று எண்ணியிருந்தனர். ஆனால் மிக விரைவிலேயே சூரியன் தழலென மாறிவிட்டிருந்தான். கூழாங்கற்கள் அனல் துண்டுகள் என்றாயின. மணல் பரப்புகள் வறுபட்டவை என குதித்தன. புல் தகிடிகளை தேடி தேடி காலடி வைத்து செல்ல வேண்டியிருந்தது. அவர்களின் கால்கள் 12 ஆண்டு காலம் கற்களிலும் முட்களிலும் பட்டு தேய்ந்து மரப்பட்டைகளென ஆகிவிட்டிருந்தன. ஆயினும் கூட அங்கிருந்த வெம்மை அவர்களை கால் பொத்தி கொண்டு விரைந்து நிழல் தேடச் செய்தது. காணேகிய நாட்களில் ஒரு முறை பீமன் மரப்பட்டையால் மிதியடிகள் செய்து திரௌபதிக்கு அளித்தான்.
கூர்கற்களில் கால்பட்டு கண்ணீர் மல்கி நின்றிருக்கும் திரௌபதியைக் கண்டு அவன் அவளை பல இடங்களில் சுமந்து கொண்டு வந்திருந்தான். கொல்லை பக்கம் களம் கழுவி கொண்டிருந்த அவள் முகம் மலர்ந்து அதை வாங்கி, "நன்று, இவ்வெண்ணம் எனக்கு தோன்றவே இல்லை" என்றாள். அப்பால் விறகுகளை வெட்டி கொண்டிருந்த நகுலன் கோடரியை தாழ்த்தி புன்னகை செய்தான். குடில் திண்ணையில் அமர்ந்திருந்த தருமன் நோக்கை விலக்கி மெல்லிய குரலில், "காடேகல் என்பது தவம், நாம் அறத்தால் கண்காணிக்கப்படுகிறோம்" என்றார். திரௌபதி விழி தாழ்த்தி கையால் மிதியடியை விலக்கிவிட்டு குடிலுக்குள் திரும்பிச் சென்றாள். பீமன் கசப்புடன் அதை நோக்கிவிட்டு வெளியே சென்று காட்டுக்குள் வீசினான். வழிநடையின் வெம்மையும் புழுதியும் கொண்டு அவர்கள் விரைவிலேயே களைப்படைந்தார்கள். புழுதி நிறைந்த காற்று மலைச்சரிவில் சருகு துகள்களுடன் வந்து சுழன்று வீசி கொண்டிருந்தது. அவர்களின் குழல்கள் புழுதி பரவி வறண்டு நார் போல் இருந்தன. வியர்வை வழிந்த உடல்களுடன் களைப்பால் நீள் மூச்சு விட்டு அவ்வப்போது நிழல் தேடி நின்றும் பொழுதடைவதைக் கண்டு எச்சரிக்கை கொண்டு மீண்டும் தொடங்கியும் அவர்கள் சென்றனர். திரௌபதி தன் மர உரியாடையின் நுனியை எடுத்து தலைக்கு மேல் போட்டு முகத்தை மூடி புழுதி காற்றை தவிர்த்தாள். சூழ்ந்திருந்த காடும் அப்பால் தெரிந்த மலைகளும் நோக்கிலிருந்து மறைந்து கால் கீழே நிலத்தில் ஒரு வாழ்பட்டு காய்ந்த நீள்வடு என தெரிந்த மண் சாலையை மட்டுமே அவளால் பார்க்க முடிந்தது. அதில் விழுந்து எழுந்து விழுந்து சென்ற பீமனின் காலடிகள் மட்டுமே அசைவென தெரிந்தன. ஓயாது பேசும் வாய் ஒன்றின் நா என அவ்வசைவு. வருக வருக என அழைக்கும் கை போல. நினைத்து நினைத்து நெடுங்காலமாகி நினைப்பொழிந்த உள்ளம் எளிதில் வாய்த்தது அவளுக்கு. நெடுவழி நடக்கும் போது ஒரு சொல்லும் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. நிழலை அடைந்ததும் திரௌபதி தோல் பையில் இருந்த நீரை வாய் பொருத்தி அருந்திவிட்டு வெறும் தரையிலேயே உடல் சாய்த்து படுத்து கொண்டாள். நடக்கையில் வியர்வை புழுதியை கரைத்தபடி முதுகில் வழிந்தது. புருவங்களில் தேங்கி பின் துளித்து சொட்டி வாயை அடைந்து உப்பு கரித்தது. நிழலில் அமர்ந்தாலும் நெடுநேரம் உடல் வெம்மை தணியவில்லை. இளங்காற்றும் வெப்பம் கொண்டிருந்தது. அமர்ந்த பின் மேலும் வியர்வை எழுவதாக தோன்றியது. பின்னர் உடல் குளிர்ந்த போது கண்கள் மெல்ல சொக்கி துயிலில் ஆழ்ந்தன. எழுந்தபோது புழுதியும் வியர்வையின் உப்புமாக உடலில் ஒட்டியது. அவளை சூழ்ந்து பாண்டவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்காமல் அமர்ந்திருந்தனர். நீரை அருந்துகையில் மட்டும் விழிகள் தொட்டன. அவ்வப்போது எவரேனும் அசைகையில் பிறர் திரும்பி பார்த்தார்கள். பிறர் முகங்கள் தோல் கருகி உதடுகள் உலர்ந்து புல்லின் வேர்த்தொகை போல தாடியும் மீசையும் சலிப்புற்ற கண்களுமாக தெரிவதைக் கண்டு தங்கள் உருவத்தை உணர்ந்து கொண்டார்கள். கிளம்பும் முடிவை எப்போதும் தருமன் தான் எடுத்தார். அவர் எழுந்ததும் பீமன் தன் கைகளை விரித்து சோம்பல் முறித்த பின் நீர் நிறைந்த தோல் பையையும் உணவும் ஆடைகளும் கொண்ட பையையும் தோளிலேற்றி கொண்டான். அர்ஜுனன் நோக்கு மட்டுமாக மாறிவிட்டிருந்தான். நகுலனும் சகதேவனும் தங்களுக்குள் விழிகளாலும் தொடுகையாலும் ஓரிரு சொற்களாலும் உரையாடி கொண்டு பின்னால் வந்தார்கள். மீண்டும் ஒரு நிழலில் அவர்கள் அமர்ந்தபோது பீமன் திரௌபதியின் கால்களை பார்த்தான். குதிக்கால் வளைவு நெருக்கமாக வெடித்து உலர் களிமண்ணால் ஆனது போல தெரிந்தது. விரல்களின் முனைகளும் முன் கால் முண்டுகளும் காய்த்து விளாங்காய் ஓடு போல் இருந்தன. அவன் கை நீட்டி அவள் கால்களை தொட்டான். மர உரியை முகத்தின் மேல் போட்டு துயின்று கொண்டிருந்த திரௌபதி கனவு கண்டவள் போல புன்னகைத்தாள். அவன் அவள் கால்களை தன் கைகளால் அழுத்தி நீவினான். பின்னர் எழுந்து சென்று பசை கொண்ட பச்சிலைகளை எடுத்து வந்து சாறு பிழிந்து அவள் கால்களில் பூசி விரல்களால் நீவத் தொடங்கினான். புழுதி விலகியதும் இலைகளால் அழுந்த துடைத்தான். காய்த்த காலின் தோலில் முட்கள் குத்தி இறங்கி முனையொடிந்திருந்தன. அவன் நீண்ட முள் ஒன்றை எடுத்து வந்து முட்களை அகழ்ந்து எடுக்க தொடங்கினான். ஒவ்வொரு முள்ளையாக எடுத்து சுட்டு விரல் முனையில் வைத்து நோக்கி வியந்த பின் வீசினான். முட்களை எடுக்கும் தோறும் முட்கள் விரல் முனைக்கு தட்டுப்பட்டு கொண்டே இருந்தன. அவனை பாண்டவர் நால்வரும் கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தார்கள். அர்ஜுனனின் விழிகள் சுருங்கி உள்ளே நோக்கு கூர்முனை என ஒளி கொண்டிருப்பதை பீமன் கண்டான். பெரிய முட்களை உருவி எடுத்த இடங்களில் இருந்து குருதி கசிய தொடங்கியது. சற்று நேரத்தில் அவள் உள்ளங்கால் குருதியால் சிவந்து தெரிந்தது. பீமன் பச்சிலை சாற்றை ஊற்றி கைகளால் வருடி கொண்டிருந்தான். குருதி நின்றபின் அவன் பெருமூச்சு விட்டு கால் மடித்து அமர்ந்தான். நகுலனும் சகதேவனும் பெருமூச்சு விட்டனர். அர்ஜுனன் முனகுவது போல ஏதோ ஒலி எழுப்பி வில்லுடன் எழுந்து சென்றான். பீமன் தருமனின் பெருமூச்சை எதிர்பார்த்தான். நீண்ட நேரத்திற்கு பின், "எந்தையரே"
என்றார் தருமன். விதர்ப்ப நாட்டில் சௌபர்ணிகை என்னும் சிற்றாற்றின் கரையில் மூங்கில் புதர் சூழ்ந்த சோலைக்குள் அமைந்திருந்த தமணரின் தவக்குடிலுக்கு பின்மாலை பொழுதில் பாண்டவர்களும் திரௌபதியும் வந்து சேர்ந்தார்கள். திரௌபதியை பீமன் ஒரு நார் தொட்டில் அமைத்து தன் முதுகில் அமரச் செய்து தூக்கி கொண்டு வந்தான். தொலைவிலேயே குருநிலையின் காவி கொடியை அர்ஜுனன் கண்டு சுட்டி காட்டினான். அங்கு செல்வதற்கான பாதை பொன் மூங்கில் காடுகளுக்கு நடுவே வளைந்து சென்றது. மூங்கில் புதர்களுக்குள் யானை கூட்டங்கள் நின்றிருந்தன. அவை பீமனை ஆழ்ந்த ஒலியால் யார் என வினவின. பீமன் அதே ஒலியில் தன்னை அறிவித்தான். அன்னை யானை நன்று செல்க என வாழ்த்தியது. காலடியில் ஒரு நாகம் வளைந்து சென்றது. சௌபர்ணிகையில் மிக குறைவாகவே நீர் ஓடியது. சிறிய பள்ளங்களில் ஒளியுடன் தேங்கிய நீர் ஒரு விளிம்பில் மட்டும் வழிந்தெழுந்து வளைந்து சென்று இன்னொரு சிறு பள்ளத்தை அணுகியது. ஆற்றுக்குள் மான்கணங்கள் நீர் அருந்தி கொண்டிருந்தன. காலடி யோசை கேட்டு அவை திடுக்கிட்டு தலை தூக்கி செவி கோட்டி விழித்து நோக்கி உடல் அதிர்ந்தன. தமணரின் குடிலில் அவரும் 4 மாணவர்களும் மட்டுமே இருந்தனர். அவர்கள் சென்ற பொழுதில் தமணர் மாணவர்களுடன் மர நிழலில் அமர்ந்து இன்சொல்லாடி கொண்டிருந்தார். கைகூப்பி அருகணைந்த தருமனை கண்டதுமே தமணர் கைகூப்பியபடி எழுந்து அருகே வந்தார். பாண்டவர்களுக்கும் தேவிக்கும் என் சிறு குடிலுக்கு நல்வரவு என்றார். தருமன் முகமன் சொல்லி அவரை வணங்கினர். பீமனின் தோளிலிருந்து இறங்கி நின்ற திரௌபதி நிலையழிந்து அவன் தோளை பற்றி கொண்டாள். இங்கு நான் எந்த நல்லமைவையும் தங்களுக்கு அளிக்கவையல்லாது கடுநோன்புக்கென்றே இக்காட்டுக்கு வந்தேன் என்றார் தமணர். ஆனால் குளிக்க சௌபர்ணிகையில் நீர் உள்ளது, போதிய உணவும் அளிக்க முடியும். தருமன் சிரித்து, அவ்விரண்டும் மட்டுமே இப்புவியில் நாங்கள் விளையும் பேரின்பங்கள் என்றார். வருக என தமணர் அவர்களை அழைத்து சென்றார். அவர் அளித்த குளிர் நீரையும் கனிகளையும் அவர்கள் மர நிழலில் அமர்ந்து உண்டனர். திரௌபதி எழுந்து தமணரின் குடிலருகே சௌபர்ணிகையில் இருந்த ஆழ்ந்த கயத்தை பார்த்தாள். இயல்பாக உருவான மணற்குழி அது. யானை மூழ்கும்படி நீர் உள்ளது அதில். நல்ல ஊற்றும் இருப்பதனால் நீர் ஒழிவதே இல்லை என்றார். திரௌபதி, நான் நீராடி நெடு நாட்கள் ஆகின்றன என்றாள். நீராடி வருக அரசி என்றார் தமணர். அதற்குள் இங்கே தங்களுக்கு நல்லுணவு சித்தமாக இருக்கும். திரௌபதி, நீராடுவதையே மறந்துவிட்டேன் என்று தோன்றுகிறது என்றாள். பீமன், வருக என அவள் கையை பிடித்தான். இன்று நான் உன் நீராட்டரை ஏவலன். அவள் மெல்லிய உதட்டு வளைவால் புன்னகைத்து முன்னால் நடக்க மரவுரிகளை வாங்கி கொண்டு பீமன் பின்னால் சென்றான். செல்லும் வழியிலேயே சௌபர்ணிகை நோக்கி ஓடி இறங்கிய சிற்றோடைகளின் கரையில் இருந்து தாழி இலைகளை கொய்து தன் கையில் இருந்த மூங்கில் குடலையில் நிறைத்து கொண்டே சென்றான். மணல் சரிந்து ஆற்றை நோக்கி இறங்கிய பாதையில் கால் வைத்ததும் திரௌபதி பஞ்சு சேக்கை போல என்றாள். பீமன் புன்னகை செய்தான். வெண்மணலில் பகல் முழுக்க விழுந்த வெயிலின் வெம்மை எஞ்சி இருந்தது. ஆனால் அதுவும் கால்களுக்கு இனிதாகவே தெரிந்தது. கயத்தின் கரையில் மான் கூட்டங்களும் 4 காட்டெருமைகளும் நீர் அருந்தி கொண்டிருந்தன. பீமன் புலி போல ஓசை எழுப்பியதும் அவை அஞ்சி செவி கூர்ந்தன. உடல் விதிர்க்க நின்று நோக்கிய பின் அவன் அணுகியதும் சிதறி பறந்தோடின. அரசியின் குளியல், அது தனிமையிலேயே நிகழ வேண்டும் என்றான் பீமன் சிரித்தபடி. புலியல்ல குரங்கு என்று கண்டதும் அவை மீண்டு வரப்போகின்றன என்றாள் திரௌபதி தானும் சிரித்து கொண்டு. கயத்தின் நீர் மெல்ல சுழன்று கொண்டிருந்தது. ஒளி அவிந்த வானின் இருள் நீளம் அதை இருளச் செய்திருந்தது. இச்சுனைக்கு மகிழ நயனம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் என்றான் பீமன். அவள் ஆம், பொருத்தமானதுதான் என்றாள். மேலாடையை கழற்றிவிட்டு இடையில் அணிந்த மர உரியுடன் நீரில் இறங்கினாள். ஆ ஆ என ஓசையிட்டாள். என்ன என்றான் பீமன். எரிகிறது என்றாள். உடல் எங்கும் நுண்ணிய விரிசல்களும் புண்களும் இருக்கும். கோடையால் அமைந்தவை. நீர் அவற்றுக்கு நன்மருந்து என்றான் பீமன். அவள் நீரில் திளைத்து கொண்டிருந்ததை நோக்கியபடி பீமன் தாழி இலைகளுக்குள் கற்களை போட்டு கைகளால் பிசைந்து கூழாக்கினான். அவள் குழல் நீரில் அலையடித்து நீண்டது. சிறுமியைப் போல சிரித்தபடி கை நீட்டி நீரில் துள்ளி விழுந்தாள். நீர்ப்பரப்பின் மேல் கால் உந்தி எழுந்து அமைந்து வாயில் நீர் அள்ளி நீட்டி கொப்பளித்தாள். சிரித்தபடி, என் குளிர் நீர், மண்ணில் பேரின்பம் பிரிதில்லை என்று உணர்கிறேன் என்றாள். தாளிப்பசை பூசிக்கொள், குழலில் அழுக்கும் புழுதியும் விலகட்டும்
என்றான் பீமன். அவள் நுங்கின் வளைந்த மென்பரப்பென ஒளிர்ந்த 7 முளைகளிலிருந்து நீர் வழிய எழுந்து அருகே வந்தாள். அவன் அமர்க என்றான். அவள் அவன் முன் குழல் காட்டி அமர அவள் குழல் பெருக்கை கைகளால் அள்ளி 5ஆக பகுத்தான். ஐம்புரி சாயல் நீரில் நனைந்து கரிய விழுதுகளாக சொட்டி கொண்டிருந்தது. தாழி இலை விழுதை அள்ளி அதில் பூசினான். என்ன மனம் என்று திரும்பி பார்த்த பின் அவன் கைகளை பற்றினாள். அவனுடைய வலக்கை வாளால் என வெட்டுப்பட்டு குருதி வழிந்து கொண்டிருந்தது. என்னாயிற்று என்றாள். தாலியை கூழாங்கற்களை இட்டு பிசைந்தேன், அதில் ஒன்று கூறியது என்றான் பீமன். பின்னர் சிரித்தபடி, குழலுக்கு குருதி நன்று என்றான். நீர்க்கோலம் 2வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.